Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயாலஜிக்கான 6 டே ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரிக்கு பிளான் போட்டிங்க, இப்போ பயாலஜிக்கு போடுறீங்க அப்படின்னா பிகாஸ் நிறைய பேர் 6 நாளுமே பயாலஜி படிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பிளான் இது. பட் என்கிட்ட கேட்டால் அட்லீஸ்ட் 1 or 1.5 days நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு மீதி இருக்கனால நீங்கள் வந்து பயாலஜி படிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். பட் இப்போ வந்து நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா பயாலஜிக்கு எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6 daysக்கு 3 days நம்ம எப்படி ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to study அப்படிங்கிற பார்க்கலாம். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணணும்னு தோணும். ஓகே, ஸோ 6 days இருக்குது. ஸோ இந்த 6 days 3 days நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 நாள் பயோ பாட்னி படிக்க போகிறீங்க, நெக்ஸ்ட்டு 3 நாள் பயோசுவாலஜி படிக்க போகிறீங்க. இல்லைனா 3 நாள் பயோசுவாலஜி, அடுத்த 3 நாள் பயோ பாட்னி அப்படி படித்தாலும் ஓகே தான், சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 நாள் என்ன பண்ண போகிறோம், 12/3/2025 நாளையிலேருந்து. ஸோ நாளைக்கு சாப்டர் 1, சாப்டர் 5, சாப்டர் 6. தென் நாளை கழிச்சு 13/3 வந்து சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9 அண்ட் சாப்டர் 10 என்ன செய்யுங்க, படிங்க. ஸோ இங்கே பாருங்கள், 12th March நாளைக்கு வந்து 156 10th பாதி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13th March வந்து சாப்டர் 7, 8, 9 10th பாதி என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 2 days 12, 13 வந்து நீங்கள் என்ன சாப்டர்ஸ் முடிச்சிருக்கணும்னா 1, 5, 6, 7, 8, 9, 10 நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும். இந்த 7 சாப்டர் முடிச்சிருக்கணும் பயோ பாட்னியில். தென் 14th March வந்து 2, 3, 4 சாப்டர் 2, 3, 4 ப்ளஸ் ரிவிஷன் என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, சரியா? பிகாஸ் இந்த 2, 3, 4 கொஞ்சம் ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டட் சாப்டர், அதனால் தனியாக என்ன செஞ்சுருக்கேன், நான் கொடுத்துருக்கேன், சரியா? நெக்ஸ்ட்டு பயோசுவாலஜியை பொறுத்தளவுக்கு 15/3/2025 15th March அன்றைக்கி சாப்டர் 1, 2, 3, 4 ஃபஸ்ட் 4 சாப்டர் முடிச்சிருங்க. தென் 16th March அன்றைக்கி சாப்டர் 5, 6, 7, 8 அடுத்த நெக்ஸ்ட் 4 சாப்டர் முடிச்சிருங்க. தென் 17/3/2025 வந்து சாப்டர் 9, 10, 11, 12 என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. ஸோ டோட்டல் 12 சாப்டர்ஸ் 3 நாளில் 4 நாளாக பிரித்து என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. பட் இப்படி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கும் போதே ரிவிஷன் என்ன செஞ்சுக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். தனியாக ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய டைம் கிடைக்காது. ஸோ அப்போவே என்ன செய்யணும், படிக்கும்போது கிளியராக என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். எல்லா கொஷின் போத் புக் பேக், புக் இன்சைட் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். ஸோ என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன், பட் நீங்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும், கவர் பண்ணிடணும். இல்லை இன்னொரு பிளான் வந்து என்னென்னா 5 நாள் நீங்கள் படிக்கிற மாதிரியும், தென் 5 நாள் நீங்கள் படிக்கிற மாதிரியும், தென் 6th day வந்து ரிவிஷன் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன், ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி அந்த பிளானே நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். திஸ் இஸ் பிளான் நம்பர் 2. மேலே பார்த்தது வந்து பிளான் நம்பர் 1. ஸோ அதில் 3 நாள் பாட்னி, 3 நாள் சுவாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். பிளான் நம்பர் 2ல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 days பாட்னி அண்ட் சுவாலஜி மொத்தமாக படித்து முடிச்சுட்டு 6th day ரிவிஷன் அந்த மாதிரி வச்சுருக்கேன், சரியா? ஸோ அது பார்க்கலாம். 12th March பார்த்தீங்கன்னா பாட்னியில் லெசன் 1, 5, 6, 7 4 சாப்டர் படிக்கணும். தென் 13th March பார்த்தீங்கன்னா லெசன் 2, 8, 9, 10 இந்த 4 சாப்டர் படிக்கணும். தென் 14th March பார்த்தீங்கன்னா பாட்னியில் லெசன் 3 and 4ம், சுவாலஜியில் லெசன் 1 and 2 என்ன செய்யணும்னா படிக்கணும். தென் 15th March வந்து சுவாலஜி லெசன் 3, 4, 5, 6, 11 ஸோ இந்த 5 சாப்டர் முடிக்கணும். பிகாஸ் 5 நாள் நம்ம போர்ஷன் முடிக்கணுங்கிறனால. தென் 16th March வந்து லெசன் 7, 8, 9, 10, 12. தென் 17th March வந்து ரிவிஷன். ஏன்னா நம்ம 5 நாளில் போர்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா 17th March நீங்கள் பாட்னி ஆஸ் வெல் அஸ் சுவாலஜி ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ எய்தர் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் ஃபாலோ பண்ணலாம், ஆர் செகண்ட் பிளானில் இந்த 5 நாள் நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு 6th day ரிவிஷன் செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம், சரியா? திஸ் இஸ் அக்கார்டிங் டு யுவர் விஷ். ஸோ படிக்கும் போது என்னென்ன படிக்கணும், புக் பேக் கொஷின்ஸ் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிக்கணும், ப்ளஸ் புக்கின் இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நாளைக்கு நான் செய்கிறேன், அப்லோட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நான் இதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லிக்கோ ஹாஃபலிக்கோ நீங்கள் அப்லோட் பண்ணது, ஹாஃபலிக்கோ இல்லை போன வருஷம் பப்ளிக் அப்லோட் பண்ண கொஷின்ஸ் பார்த்து படிக்கலாம். மோரோ எல்லாமே 95% அதான் சேமாக இருக்க போகுது. ஸோ அப்போது புக் பேக் அண்ட் நம்ம கொடுக்குற புக்கின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிடணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பயாலஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் அது மாதிரியும் அது ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு டெஃபினேஷன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னா அது ரிலேட்டட் டெஃபினேஷன்ஸ் புக்கில் ஏதாவது ஹைலைட்டட் டெஃபினேஷன்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதுக்கு ரிலேட்டடான அதே பேஜில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கணும். தென் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின்ஸ் அண்ட் ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டட் கம்பல்சரி கொஷின்ஸ் இருந்துச்சுக்கணும், பார்த்துக்கணும். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கம்பல்சரி பற்றி நம்ம பேசுவோம். ஜெனட்டிக்ஸ் ஏதாவது என்னால் நடத்த முடிஞ்சால் ஐ வில் டீச். பட் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக், புக்கின், தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் டயக்ராம்ஸ் இருந்தால் டயக்ராம்ஸ் சேர்த்து பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு பயாலஜி அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹவ் டு அப்ரோச். ஸோ இதில் பிளான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாட்னிக்கு தனியாக, சுவாலஜிக்கு தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ.